ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது செவுத்துல வந்துட்டு இவள பத்தி எழுதுறது, அதுக்கப்புறம் வந்து இவ என்னோட வந்து படுத்தா அப்படின்ற மாரி எழுதுறது, அவன் ஃபோன் நம்பர் போட்டுட்டு ஐட்டம் நம்பர் இது ரூ. 1000 குடுத்தா வருவா அப்படின்ற மாரி போட்டது டைம் பாஸ்க்கு வருவா. செவுத்துல அவங்க ரூம்ல அவ ப இதில பப்ளிக் பிளேஸஸ்ல அந்த காலேஜ் பிளேஸஸ்ல பாத்ரூம்லன்னு எல்லாத்துலயும் கிறுக்கி எவ்வளோ டேமேஜ் பண்ணணுமோ அவ்வளோ டேமேஜ் பண்றான். ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன ஆகுதுன்னா, அவளாலேயே பொறுத்துக்க முடியல. பொறுத்துக்க முடியாமல் சரி அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, இந்த மாதிரிப்பா எனக்கு காலை படிப்பு வேணாம் ஒன்றும் வேணாம் நான் நான் பண்ணது தப்பு தான், நான் அவங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுலேயும் வந்துட்டு அவங்க அவங்க அப்பாவும் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்துட்டு ஏண்டி உனக்கு வந்து சுகம்தான் வேணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனேடி, எதுக்குடி வந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னோட இதை வந்து ஸ்டேட்டஸும் போச்சு, என் காசையும் வேஸ்ட் பண்ணேன், எங்கேயாவது போய் தொலைடி சாவடி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். இதில் வந்து என்ன ஆகுறான், ஃபுல் ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவலில் வந்து டாப் லெவல் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுறான். டாப் லெவல் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆனவொன்னு நேராக வந்துட்டு அங்கே கல்ச்சரல்ஸ் நடக்குது, ஃபேர்வெல் பார்ட்டி. ஓகேங்களா, ஃபேர்வெல் கல்ச்சரல்ஸில் ஃபேர்வெல் பார்ட்டி நடக்குது. அங்கே நேராக வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு கோவத்தில் வந்து கோவத்தில் வந்து போயிட்டு அந்த ஹீரோ வந்து ஸ்டேஜ்லேயே எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறான், நான் அவனை லவ் பண்ணேன், அவன் வந்து இப்போ லவ் பண்ணலை, அவன் வந்து என்னை பற்றி அசிங்கமாக கேட்டுட்ருக்கான், சொல்லிகிட்டு இருக்கான். கரெக்ட், அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான், ஆமாம் நான் கூட படுத்தேன், ஆனால் வந்துட்டு நான் வந்து தப்பான பொண்ணும் இதுவும் இல்லை, இனிமேல் என்னோட இதை வந்து கிராஸ் பண்ண நான் வந்து என்ன பண்ணுவேன்னு தெரியாது, எந்த 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 லெவலுக்கு போகணும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான், அவனுக்கு வந்து டைரெக்டாக வார்ன் பண்ணிவிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அவனும் வந்து ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த பையனும் டிஸ்டர்ப் பண்ணாததுனால இவன் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகிறான். நல்ல வேலைக்கு போயிட்டு செட்டில் ஆகிறா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட வந்து லிவ் பண்ணுறான். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுறான். ஸோ இதில் வந்து இந்த படத்தில் வந்து மெயினாக வந்து என்னென்னா, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அதாவது எப்படி வந்துட்டு டாமினன்ஸ் வந்து காட்டுறாங்க மெயில். ஓகே, மெயில் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மெயில் ஃபீமேல் இல்லை, பட் எதனால் வந்து இந்த பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் எதனால் டார்ச்சர் பண்ணி, எதனால் ஃபோர்ஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் ஏன் வந்து அந்த டாமினன்ஸை வந்து பொண்ணுங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஒரு டாமினன்ஸ் ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லை அப்படின்னா ஏன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், போடான்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. அதே மாதிரி பசங்களும் விட வேண்டியது தானே, பிடிக்கலன்னு சொல்கிறான், இது மூலம் விட வேண்டியது, அதுவும் போட்டு ஏறுவான். ஸோ அந்த மாதிரி வந்து டாமினன்ஸில் வந்து பொறுத்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு படம். அதாவது வந்து இந்த இது குட் கருத்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கரெக்டான ஒரு இது சொல்லியிருக்காங்க, சோஷியல் மெசேஜ். ஸோ படம் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.